அரசியல்ல என்னை கேள்வி மடக்கிற அளவுக்கு யாருக்குமே ஆனா அவங்க இல்லை, நினைச்சிட்டு சரக்கு இல்லையே. சரக்கு இருந்தா தானே அது மடக்க முடியும். சரக்கு இருந்தா தானே அது மடக்க முடியும். வியாபாரம் எப்படி எல்லாம் நடக்குதா? தமிழ்நாட்டை காக்க வந்த குலசாமி அவர் தாங்க எடப்பாடி பழனிசாமி. கொண்டு வந்தா திட்டம் தாலிக்கு தங்கம் அவர் சட்டம் யாருக்கும் அடி பண்ணிஞ்சி போலட மாட்டோம். யாருக்கும் அடி பண்ணிஞ்சி போலட மாட்டோம். இந்த புடி யாராவது மேல அதிகாரி ஊமத்துல எங்க இருக்கா ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. பழனிசாமி அவர்களா இருந்தீங்க, அப்புறமா எடப்பாடியார் அப்படின்னு ஒண்ணு வந்து நிறைய பேர் அது உங்களோட சர்நேம் நினைக்கிறாங்க, சில பேர் வந்து அது உங்களுடைய கான்ஸ்டிடுவன்சியோட நேம் தான் நினைக்கிறாங்க. பட் அதுல ஒரு ஸ்டோரி இருக்காமே. எனக்கு சின்ன பிள்ளையில இருந்து கதை கேட்கறதுனா உசுறு. நீங்க கதையை சொல்லல என் உசுரே போயிடும். ஐயோ அந்த பாலம் எனக்கு வேணாங்க, எனக்கு வேணாம். நான் வந்து பழனிசாமின்னு தான் என்னுடைய லெட்டர் பேர் வந்தது. அம்மா தான் எடப்பாடின்னு முன்னாடி எழுதுனாங்க. எங்க தலைவருக்கு அப்பா அம்மா வச்ச பேரு சுருளி. 18 வயசு வரல கட்டவரல சூப்பிக்கிட்டு இருந்தனால சூப்பி சுருளின்னு செல்லமா கூப்பிட்டாங்க. எங்க தலைவர் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் பொதுமக்களை பார்த்து அதை நவீனப்படுத்தி சூப்பர் சுருளி அதை விட செல்லமா கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் பல முறை நான் என்னுடைய கடிதம் அம்மாவுக்கு போகும்போது ஏன் எடப்பாடி அவர் மறுக்கிறாரு, இனிமேல் எடப்பாடின்னு சேர்த்துக்க சொல்லுங்க. அதுலதான் எடப்பாடி பழனிசாமி. எங்க தலைவர் அதை பெருந்தன்மையோட ஏத்துக்கிட்டாரு. எங்க தலைவர் அது பெருந்தன்மையோட ஏத்துக்கிட்டாரு. ஒரு நாள் நம்ம வந்து சீஃப் மினிஸ்டர் ஆகும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்களா, இல்ல அது உங்களோட இதுலயே இல்லையா சார்? நான் எதுவுமே நினைக்கல. அப்பா சாமி உன்னை பத்தி எனக்கு தெரியும். பணியை தோக்கணும். இறைவன் படிப்படியா உழைப்பு. இறைவன் படிப்படியா உழைப்பு. ஹலோ, நான் பேட்டக்காரன், எல்லாரும் கேட்டுக்கிறேன். இந்த பயலுக்கும் அவன் சாவலுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. சேவை, கழக நிர்வாகிகள் தொண்டர் மக்களோடு கலந்து படிப்படியாக பதவிகள் கிடைக்கப்பட்டது. தவழ்ந்து வரவா காலடியில் உருண்டு வரவா அடிமையின் எடப்பாடி தவழ்ந்து வரவா சசியோட காலடியில் உருண்டேனப்பா மோடி எங்க டாடின்னு அறிந்தனப்பா. உழைப்பு தான். ரெண்டாவது மக்களை நேசித்து மக்களுக்கு தேவையான சேவைகள் செய்தால் எல்லோருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கும். இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். எந்த ஒரு வேலைனாலும் அது வந்து சிறப்பா செய்யணும், அதோட கடைசி வரைக்கும் போய் அதுல வேறையா இன்னொருத்தவங்க வந்து அது குறைய சொல்லிடக்கூடாது. அது மாதிரி நீங்களும் அப்படிதான் அப்படின்னு சொன்னாங்க. அன்னைக்கு நான் இவர் முகத்துல ஒரு தேஜஸ பார்த்தேன். எதையும் சாதிச்ச ஒரு சந்தோஷம் இவர் கண்ணுல எனக்கு தெரிஞ்சது. அதுல வேறையா இன்னொருத்தவங்க வந்து அது குறைய சொல்லிடக்கூடாது. அது மாதிரி நீங்களும் அப்படிதான் அப்படின்னு சொன்னாங்க. என்னடி கலர் கலரா ரீலா விடுற? ஏய் ஜனங்களே பாத்துக்கங்க, என் மேல தப்பு இல்ல, இந்த பாவத்துக்கெல்லாம் நான் ஆளாகவே மாட்டேன், அத்தனையும் பொய். நமக்கு கிடைக்கின்ற வாய்ப்பு, நமக்கு கொடுக்கின்ற பணி சரியா செய்ய வேண்டும் என்று நம்ம ஆரம்ப காலத்திலிருந்தே என் மனதில் இடம்பெற்று சிறு வயது முதல் அப்படித்தான் நினைப்பேன். ஏய் உன்னை தெரியுண்டா எனக்கு, இதெல்லாம் நம்ம கிட்ட வேண்டாம் மகனே. பிசினஸா தான் சரி, அரசியலும் தான் சரி, எதுவாக இருந்தாலும் நமக்கு கிடைக்கின்ற வாய்ப்பு, நமக்கு கிடைக்கின்ற பணி சிறந்த முறையில் செய்து அதை வெற்றி காண. போட்டி போட போறோம்னு சொன்னோடனே அதிமுக விலகிட்டாங்க. என்ன தெரியும், கண்டிப்பா நிச்சயமா தோல்வி அவங்களுக்கு உறுதி செய்யப்பட்ட ஒண்ணு. நம்முடைய தலைவர் அவர்கள் தலைவராக பொறுப்பேற்ற பிறகு சந்தித்த அனைத்து தேர்தலிலும் வெற்றி. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சந்தித்த அனைத்து தேர்தலிலும் தோல்வி. அதனால நம்ம தலைவர் அவர்கள் சொன்னார்கள் 10 தோல்வி பழனிசாமி அப்படின்னு. ஏயா இன்னைக்கு இப்படி உயிரை வாங்குற? நீ வாதாரப்ப என்னைக்காவது நான் குறுக்க போந்திருக்கலாம். அடிக்கடியா ஒரு மனுஷன் கிராஸ் பண்ணுவா, ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கல, கூட பேசினா மறந்துட மாட்டானா? நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் பத்தி இவ்வளோ சொன்னனால நான் கேட்குறேன் சார், இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாலிடிக்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஏழை பெண்கள் திருமண உதவி திட்டத்தை 2018ஆம் ஆண்டோடு நிறுத்தினவர் தான் பழனிசாமி. மாணவர்களுக்கான லேப்டாப் திட்டத்தை நிறுத்தினவரும் அவர்தான். பெரிய ஜென்டில்மேன் மாதிரி பேசினா உள்ள இருந்து இவ்வளவு பொருள் வருது. வேண்டாம் சார், தேங்க்யூ சார். யங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க? அதாவது அந்த காலம் வேற, இந்த காலம் வேற. அப்போ எல்லாவற்றையுமே தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. கரெக்ட். இன்றைய சூழ்நிலையில நம்முடைய மாணவ செல்வங்கள் அந்த அரசியலுடைய ஈடுபாடு குறைஞ்சு போச்சு. நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ? சார் இந்த கேள்விக்காவது நீங்க பதில் சொல்லுங்க சார்.
தேர்தலுக்கு அப்புறம் நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒருவேளை நீங்க என்ன உங்க கூட்டணி கட்சிக்கு ஆட்சி அதிகாரத்தை பிரிச்சு கொடுப்பீங்களா? அது வந்து அந்த முடிவு எடுக்கிற அதிகாரம் எல்லாம் எங்க சாமி இவரு கிடையாது, புரியுதுங்களா? அது மேல வந்து முடிவு பண்ணுவாங்க. முதலமைச்சர் யாரு, நிதியமைச்சர் யாரு, பொதுத்துறை அமைச்சர் யாரு, உங்களுக்கு எத்தனை அமைச்சர், எங்களுக்கு எத்தனை அமைச்சர், இப்படி எல்லாமே முடிவு பண்ண வேண்டியது டெல்லி, புரியுதுங்களா? இவர் வந்து லைட்டா அப்படின்னா போதும், முடிஞ்சு. அந்த கேள்வியில இவர்கிட்ட நீங்க கேட்க வேண்டிய இடம் டெல்லி, இவர்கிட்ட கேட்காதீங்க அதெல்லாம். ஏன் சார் அரசியல்வாதிகளை பார்த்தாலே கொஞ்சம் பயப்படணும்னு ஒரு சினிமா பார்த்து அது அப்படி ஆயிடுச்சா? இப்போ நீ என்கிட்ட பேசிட்டு இருக்கிறீங்க, பயந்துகிட்டே பேசிட்டு இருக்கிறீங்க. எனக்கு கொஞ்சம் எவ்வளோ அழகா பேசிட்டு இருக்கிறீங்க, எவ்வளவு சிரிச்சு பேசிட்டு இருக்கிறீங்க. ஏன் அப்படி லூஸ் மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்கா? லைட்டா தெரியும் நம்ம இருக்கா. அப்படி எந்த அரசியல்வாதியும் இருப்பதா என்னை பொறுத்தவரைக்கும் தெரியல. என்ன சிரிக்கிறீங்க? ஏமா அழனுமா, சிரிக்க கூடாதுமா. எப்பா சொல்லி கொடுக்கறது இல்லையாப்பா? எந்த அரசியல்வாதியும் இருப்பதா என்னை பொறுத்தவரைக்கும் தெரியல. திருச்சி துறையூரில் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை நடைபெற இருந்த பகுதி வழியே வந்த 108 ஆம்புலன்ஸை விரட்டியடித்த அதிமுகவினர் ஓட்டுநர் மற்றும் கர்ப்பிணியாக உள்ள உதவியாளரையும் தாக்கியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நான் எங்க போய் சொல்லுவேன், யார்கிட்ட போய் சொல்லுவேன்? என் மாமன் சொன்னது இங்க நிக்கிறவனுக்கு கேட்டுச்சாடா? நிறைய புத்தகத்தை படிக்கிறது. படித்த புத்து வந்து உள்ள வச்சிருக்கிறேன். நிறைய பத்திரிகைகள் படிப்பது. கம்ப ராமாயணம் தந்த சேக்கலா ஊடகத்தை பார்ப்பது, இதில் இருந்து நாம ஊடகத்தை பார்ப்பது. அது அவருக்கு வந்து நான் என்ன சொல்றது, அவர் வந்து சுடப்பட்டதே தெரியாத நான் டிவியை பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்ன முதலமைச்சர். தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து வெளியேறுவதாக அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அறிவித்திருக்கிறார். இந்த மூஞ்சிக்கே உங்க மூஞ்சி பிடிக்கலையே, இனிமே உங்களை எவ கட்டிக்கிற போறா, அத நினைச்சே சிரிச்சு. வேற எங்கேயோ போகுது. Take this, take that, take everything. Take எல்லாம் சேர்த்துப்பா. இருக்கட்டும். ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ? என்ன வேலை? ரைட்லா, ரைட். PM கேர் ஃபண்ட்னு ஒன்னு வசூலிச்சார். 10,000 கோடி ஆட்டையை போட்டார். வார்த்தை கண்டிக்கிறேன். ஓகே, நான் அந்த வார்த்தையை நான் அந்த வார்த்தையை திரும்ப பெறுகிறேன். குமரகுரு அவருடைய உணர்வுக்கு மதிப்பளித்து நான் அந்த வார்த்தையை திரும்ப பெற்று சொல்கிறேன். மரியாதைக்குரிய நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி அவர்கள் 10,000 கோடி ரூபாய் ஊழல் செய்தார். பாம்பு கடிக்கு மருந்து தேவையில்லை என பேசிய நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது தாவேக பிரமுகர் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். தப்பிச்சிருவியாடா நீ? தப்பிச்சிருவியா? ஏன்டியாடா மோதர நீ? உன் கதை முடிஞ்சதுடா. தப்பிக்க நினைக்கிறது எவ்வளவு தப்புன்னு ஃபீல் பண்ணிய சாக போறடா. வரண்டா. இந்த கருத்து அறிவியல் விரோதமும் உயிருக்கு ஆபத்தானதும் என கூறி சென்னை காவல் ஆணையரிடம் புகார் அளித்துள்ளார். சீமான் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவரது மனநிலை பரிசோதிக்கப்பட வேண்டும் என்றும் புகார் மனுவில் குறிப்பிட்டுள்ளார். இப்படி போயிட்டே இருந்திருக்கான் வயல்ல, அவன் கீழே போகும்போது ஒரு சின்ன துவாரத்துல பாம்பு இருந்து அவனை கடிச்சிருச்சு. என்னமோ கடிச்சிருச்சு கர்மம்னு விட்டுட்டு 3 நாளா போய் அவன் பாட்டுக்கு இருந்திருக்கான். திருப்பி அடுத்து 3 நாள் கழிச்சு அந்த இடத்துல போகும்போது அந்த பொத்துல பாம்பு அப்படி நின்று இருந்தது. அத்தாடி அன்னைக்கு நம்மள பாம்பளோட கடிச்சிருக்கு. நான் பாருங்க அதெல்லாம் சிரிச்சுக்கணும். அதை வந்து ரொம்ப எப்படி சொல்றது, தனியாக உட்காந்து ரொம்ப ஆழ்ந்து சிந்திச்சுட்டு குழப்பிக்கிட்டு இருக்கக்கூடாது. அதெல்லாம் போகிற போக்கில் நகைச்சுவை எத்தனையோ நகைச்சுவையில் வாழ்க்கையில் நடக்குது, அதை ஒரு சிரிச்சுக்கணும். அதுக்காக நீங்க என்னன்னா தெரு நாய் நீங்க சொல்றீங்க, அதுதான் நம்ம வீட்டு நாய், அதுதான் நாட்டு நாய். நம்ம வெளிநாடுகள்ல இருக்கிற இந்த உயர்தர நாயை வீட்டுக்குள்ள கொண்டு வந்தவொடனே நம்ம அது ரோட்டுக்கு வந்துட்டான். அவன் தெரு நாய் ஆயிட்டான். அவனுடைய பராமரிப்பு செலவு கம்மி. அதை இருக்கிற மிச்ச கஞ்சியை சாப்பிட்டுட்டு வீட்டு வாசல்ல கிடப்பான், பாதுகாப்பா இருப்பான், ஆடு மாடு மேய்க்க வருவான், வேட்டைக்கு போவான், எல்லாம் செய்வான். இவனுக்கு தனியா பிஸ்கட், அந்த உணவு தனி, அவனுக்கு தனி மருத்துவம், அவனுக்கு தனி. அவர் குளிரூட்டப்பட்ட அறையில தான் இருப்பாரு. அவர் ஒரு குட்டி, ஒரு நாய்க்குட்டி 25-20 1 லட்சம் வரைக்கும் இருக்கு. இது ஒரு பெரிய சந்தை.
அதனால என் நாயை தெளிவு போட்டு அவன் நாயை வீட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டான். வழியில் வாழ்வு தேடிடும் குருட்டு உலகமடா, இது கொள்ளையடிப்பதில் வல்லமை காட்டும் திருட்டு உலகமடா. இதயம் இருந்த மருந்து சொல்லடா, தம்பி தெரிந்து நடந்து கொள்ளடா. மிரட்டல் வார்த்தைகளாடும் பல வரட்டு கீதமும் பாடும், விதவிதமான பொய்களை வைத்து புரட்டும் உலகமடா. சோலி முடிச்சு